தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், இயேசு சர்வ வல்லவர், இன்று சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், 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 தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தான் கையில் தட்டி வாயை திறந்து தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்கால நமக்கொண்டு எதற்குமே பயம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் எதிர்காலத்தை கையை வைக்கிற பொல்லாத வல்லமைகள் எங்க எதிர்காலத்துல குறுக்க வருகிற, எங்க எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிறேன், எங்க முன்னேற்றத்தை கெடுக்க நினைக்கிறேன் எல்லா ஏதோமின் ஆவிகள், எல்லா ஏதோமின் வல்லமைகள், எல்லா ஏதோமின் கிரியைகள், எல்லா ஏதோமுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்கள் எதிர்காலத்தை கெடுக்க நினைக்கிறேன், எங்கள் எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிறேன், எங்கள் எதிர்காலத்தை மேல கையை வைக்க நினைக்கிறேன் எல்லா ஏதோமின் ஆவிகள், எல்லா ஏதோமின் வல்லமைகள், எல்லா ஏதோமின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அல்மா ரக்க மன சேம நத்துடி அந்த ரக்க ரிபலர மன கம நத்துடி அந்த ரக்க மன ரிபலர மன சேம நத்துடி அந்த ரக்க மன இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லம், ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லம், ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லம், ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லம் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கு மேல, ஒவ்வொருவருக்கு மேல அந்த ஏதோமின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க, ஏதோமின் வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க, ஏதோமின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயிக்க அல்மா ரக்க மன சேம நத்துடி அந்த ரக அல்மா ரக்க மன சேம நத்துடி அந்த ரக ரிபலர மன கம நத்துடி அந்த ரக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா ஏதோமின் ஆவிகள், எல்லா ஏதோமின் வல்லமைகள், எல்லா ஏதோமின் கிரியைகள் முறியடிச்சு ஜெபிக்க, முறியடிச்சு ஜெபிக்க ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேக வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேக வல்லமை ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள, ஏதோமின் வல்லமையை மேற்கொள்ள, ஏதோமின் கிரியைகளை மேற்கொள்ள, ஏதோமின் கிரியைகளை மேற்கொள்ள, ஏதோமின் வல்லமை, ஏதோமின் வல்லமை எங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிறேன், எங்கள் எதிர்காலத்தை பாழாக்கிறேன், எங்கள் எதிர்காலத்தை பாழாக்க நினைக்கிறேன் அந்த ஏதோமின் ஆவிகளை மேற்கொள்ள, அந்த ஏதோமின் வல்லமைகளை மேற்கொள்ள, அந்த ஏதோமின் கிரியைகளை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஸ்ரீமா கத்தடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன சேம நத்தடி அந்த ரக்க மன ரிபலர மன கம நத்தடி அந்த ரிபலர மன சேம நத்தடா அல்மா ரக்க மன கம நத்தடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன சேம நட ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை ஏதோமின் ஆவியை மேற்கொள்ள, ஏதோமின் ஆவிகளை மேற்கொள்ள, ஏதோமின் ஆவிகளை மேற்கொள்ள, ஏதோமின் ஆவிகளை மேற்கொள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இவா கத்தடியா அல்மா ரக்க மன சேம நத்தடா அல்மா ரக்க ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே, எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு அபிஷேக வல்லம் ஏதோமின் ஆவிகளை ஜெயிக்க, ஏதோமின் வல்லமையை ஜெயிக்க, ஏதோமின் கிரியைகளை ஜெயிக்க, ஏதோமின் ஆவிகளுக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்க, ஒரு ஜெயம் எடுக்க, ஏதோமின் வல்லமையில் ஜெயம் எடுக்க ரிபலர மன கம நத்தடா
அல்மா ரக்க மன சம நாதடியா ரிபலர மன கம நாதடியா அல்மா ரக்க மன கம நாதடியா அந்த ரக ரிபலர மன சம நாதடா அல்மா ரக்க மன கம நாதடியா அந்த ரக ரிபலர மன ஒரு அபிஷேகம் ஊற்ற பரட்டும் ஒரு அபிஷேகம் ஊற்ற பரட்டும் ஏதோமின் ஆவியை ஜெயிக்க ஏதோமின் வல்லமையை ஜெயிக்க ஏதோமின் வல்லமையை ஜெயிக்க ஏதோமின் கிரியைகளை ஜெயிக்க ஏதோமின் ஆவியை எந்தெந்த விதத்துல கிரியை நடப்பிக்குதோ எந்தெந்த விதத்துல போராடுதோ எந்தெந்த விதத்துல கிரியை நடப்பித்துக் கொண்டு இருக்குதோ அத்தனை வல்லமைகள் அத்தனை கிரியைகள் நாங்க ஜெயித்த ஜெயம் எடுக்க நாங்க ஜெயித்த ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை எங்க மேல ஊற்ற படணும் எங்க மேல ஊற்ற படணும் எங்க மேல ஊற்ற படணும் ஒரு அபிஷேக வல்லமை ஒரு அபிஷேக வல்லமை அல்மா ரக மன சம நதடா அல்மா ரக மன கம நதுடி அந்த ரக ரிபலர மன கம நதுடி அந்த ரா ரிபலர மன சேம நதுடி அந்த ரிபா ரிபலர மன கம தடா அல்மா ரக மன கம நதுடி அந்த ரக போ ரிபலர மன சா ஹேமா துடியா அல்மா ரக துடியா நீமன் கர மன கதுடி அந்த ரக பா ரிபலர மன சம நதடா ஒரு அக்கினி இறங்கணும் ஒரு அக்கினி இறங்கட்டும் ஒரு அக்கினி இறங்கட்டும் ஓ வருவர மேல ஓ வருவரக்க மேல ஓ வருவரக்க மேல ஒரு அக்கினி இறங்கட்டப்பா ஒரு அக்கினி இறங்கட்டப்பா ஒரு அக்கினி இறங்கட்டப்பா ஒரு அக்கினி இறங்கட்டப்பா அந்த ஏதோமை ஜெயிக்கணும் அந்த ஏதோமையை ஜெயிக்கணும் அந்த ஏதோமையை ஜெயிக்கணும் எங்கள் ஏதோமையை ஜெயிக்கணும் எங்கள் எதிர்காலத்தை பாலாக்க நினைக்க எங்கள் எதிர்காலத்தை பாலாக்க நினைக்கிறேன் எங்க எதிர்காலத்தை பாலாக்க நினைக்கிறேன் எங்க குடும்ப எதிர்காலத்தை பாலாக்க நினைக்கிறேன் அந்த ஏதோமின் ஆவிகள் அந்த ஏதோமின் வல்லமைகள் அந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படணும் இன்னைக்கு அழிக்கப்படணும் இன்னைக்கு அழிக்கப்படணும் அது ஒரு அபிஷேகம் வேணும் அது ஒரு அபிஷேகம் வேணும் அது ஒரு வல்லமை வேணும் இமா கத்தடா அல்மா ரக மன சேம நதடியா ரிபல மன அவன அல்மா லர மன கம நதடா ரிபல லர மன கம துடியா அல்மா ரக மன சேம நதுடியா அந்த ரக மா ஏபா துடியா அல்மா ரக தோ ரக மன சே துடியா அந்த ரக மன ரிபல லர மன கம தடா அந்த அக்கினி விலட்டும் ஒரு அக்கினி மேலட்டும் ஒரு அக்கினி விலட்டும் ஒரு அக்கினி விலட்டும் ஒரு அக்கினி விலட்டும் ஒரு அக்கினி விலட்டும் ஏசாவின் வம்சத்தை தும்சமாக்க ஏசாவின் வம்ச ஆண்டவரே எரிகிற துரும்பை போல ஆக்க ரிக மன கம அந்த ஏதோமியன் ஆண்டவரே அந்த ஏதோமியன் ஆண்டவரே வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற யோசேப்பு வம்சத்தார்கள் எங்கள் யோசேப்பின் வம்சத்தார்கள் எங்கள் அக்கனி சோலையை மாற்று அக்கனி சோலையாய் மாற்று அக்கனி சோலையாய் மாற்று இமா கத்தடியா அல்மா ரக மன கம நதுடியா ரிபலர மன சபதடா அல்மா ரக மன கபதுடா அந்த ஏசாவின் வம்சம் ஆகிய அந்த ஏதோமின் ஆவிகள் அந்த ஏதோமின் ஆவிகள் அந்த ஏதோமின் ஆவிகள் ரிக்க மன சபா அல்மா ரக போடியா ரிபலர மன கத்தடியா வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற ஏ மாகாதா அல்மா ரகதாடா ரிபலர மன கப வைக்கோல் துரும்புகளாய் மாற்ற யோசேப்பு வம்சமாக எங்களை யோசேப்பு வம்சமாக எங்களை அக்கனி சோலையா மாற்று அக்கனி சோலையா மாற்று அக்கனி சோலையா மாற்று ஓ வருவரே அக்கனி சோலையாய் மாற்று அக்கனி சோலையாய் மாற்று அக்கனி சோலையாய் மாற்று சிமா கத்தடி அந்த ரக அல்மா ரக மன கம நதுடி அந்த ரிபலர மன கம நத ரிபலர மன கம தட அந்த அபிஷேகம் ஊற்ற பரணும் அந்த அபிஷேகம் ஊற்ற பரணும் அந்த அபிஷேகம் ஊற்ற பரணும் அந்த அபிஷேகம் ஊற்ற பரணும் ஓ வருவர் மேல ஓ வருவருக்கு மேல ஓ வருவருக்கு மேல அந்த அக்கனி விழுட்டப்பா அந்த அக்கனி விழுட்டப்பா அந்த அக்கனி விழுட்டப்பா அந்த அக்கனி விழுட்டப்பா எரிகிற அக்கனி சோலையா இமா கத்தடி அந்த ரக அல்மா ரக மன கம நதுடி அந்த ரக ரிபலர மன கம நதடா ஒரு அக்கனி விழுது ஒரு அக்கனி விழுது ஒரு அக்கனி விழுது ஒரு அக்கனி விழுது யோசேப்பு வம்சமாக உன் மேல யோசேப்பின் வம்சமாக உன் மேல ஒரு அக்கனி விழுது 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 இப்ப பெற்றுக்கோ ரிபலர மன அந்த ஏதோமியை ஜெயிக்க அந்த ஏதோமின் ஆவியை ஜெயிக்க அந்த ஏதோமின் வல்லமையை ஜெயிக்க ஒரு விசேஷத வல்லமையை ஒரு விசேஷத வல்லமையை உன் மேல கத்தர் வைக்கிறான் உன் மேல கத்தர் வைக்கிறான் உன் மேல கத்தர் வைக்கிறான் உன் மேல கத்தர் வைக்கிறான் ஏ மா லா ஏ மா தூடா கரா அல்மா ரக மன சபதடா ரிபலர மன கம நதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதுடி ரிக மன கம நதுடி அந்த ரக மன அல்மா ரக மன கம துடி அந்த ரா ரிபலர மன சம நதடா ரிபலர மன கம நதுடி அந்த ரக மன அல்மா ரக மன கபதடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்படணும் இன்னைக்கு முறியடிக்கப்படணும் இன்னைக்கு முறியடிக்கப்படணும் அந்த ஏதோமின் வல்லமைகள் அந்த ஏதோமின் ஆவிகள் அந்த ஏதோமின் வல்லமைகள் இனையோட கரு வறுக்கப்படணும் இனையோட கரு வறுக்கப்படணும் இனையோட கரு வறுக்கப்படணும் எங்க எதிர்காலத்தை பாலாக்குற எங்க எதிர்காலத்தை பாலாக்குற ஏ மக்கத்துடியா எங்க முன்னேறதுக்கு தடைய வர எங்க முன்னேறதுக்கு தடைய வர அந்த ஏதோமின் ஆவி அந்த ஏதோமின் ஆவி இன்னைக்கு கரு வறுக்கிறோம் ஏ மக்கத்துடியா அல்மா ரக சேமா நத்துடியா நிக்க மருதியா அல்மா ரக மன அவன கரு வருது ஜெபிக்கும் அவன கரு வருது ஜெபிக்கும் அந்த வல்லமையை கரு வருது ஜெபிக்க ஒரு அபிஷேகம்
ஓட்டப்படணும், ஒரு அபிஷேகம் ஓட்டப்படணும், ஒரு அபிஷேகம் ஓட்டப்படணும், ஒரு அபிஷேகம் ஓட்டப்படணும், ஒரு அபிஷேகம் ஓட்டப்படணும், ஒரு அபிஷேகம் ஓட்டப்படணும், ஒரு வல்லமை ஓட்டப்படணும், ஒரு வல்லமை ஓட்டப்படணும். ஓ வருவர் மேல, ஓ வருவருக்கு மேல, ஓ வருவருக்கு மேல, ஓ வருவருக்கு மேல அந்த ஏதோமின கருவறுக்க, அந்த ஏதோமின கருவறுக்க மிக்க மன கபதடா அல்ப ரக மன கம நத்துடி அந்த ரக மன ரிபல் அர மன சபதடா ரிபா ரிபல் அர மன கம நத்துடி அந்த ரக மன இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகத்தை நிரம்பி, இந்த அபிஷேகத்தை நிரம்பி அந்த ஏதோமின் ஆவியை கட்டி செவி, அந்த ஏதோமின் ஆவியை கட்டி செவி, இந்த ஏதோமின் ஆவியை கட்டி செவி அல்மா ரக்க மன சிவதடா அல்மா ரக்க மன கமனதா எந்த விதத்தில் இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை எங்களுக்கு விரோதமாக எழுப்பி கிரியை நடப்பிக்குதோ, எங்களுக்கு விரோதமாக கிரியை நடப்பிக்குதோ அத்தனை ஏதோமின் ஆவிகள், அத்தனை ஏதோமின் வல்லமைகள், அத்தனை ஏதோமின் வல்லமைகள் எனக்கு அழிக்கப்படுபடி செபிக்க, அழிக்கப்படுபடி செபிக்க, அழிக்கப்படுபடி செபிக்க, அழிக்கப்படுபடி செபிக்க, அழிக்கப்படுபடி செபிக்க சிமா கத்தடா அல்மா ரக மன கமனதா ரிபலர மன கமனதடா அல்மா ரக மன கமனதோடியா ரிபலர மன சமனதோடியா அந்த ரிபலர மன கமனதடா அல்மா ரக மன கமனதோடியா அந்த ரக ரிபலர மன கமதடா அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் ஆவிகள் எங்க குடும்பத்திலே பிறந்து, எங்க குடும்பத்திலே இருந்து, எங்க சபைக்குள்ளே பிறந்து இவ கத்துடியா அல்மா ரக மன கமதடா அல்மா ரக மன சிவதடா எங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்க, எங்களுக்கு ஏதோ கிரியை நடப்பிக்க இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், இந்த ஏதோமின் கிரியைகள் எனக்கு கரு வறுத்து செபிக்கிறோம், எனக்கு கரு வறுத்து செபிக்கிறோம், எனக்கு கரு வறுத்து செபிக்கிறோம், இந்த கிரியை அழிச்சு செபிக்கிறோம், அந்த கிரியை அழிச்சு செபிக்கிறோம், அந்த கிரியை அழிச்சு செபிக்கிறோம், அந்த கிரியை முறியடிச்சு செபிக்கிறோம், அந்த கிரியை முறியடிச்சு செபிக்கிறோம். பொல்லாத ஏதோமின் ஆவியே, பொல்லாத ஏதோமின் ஆவியே, பொல்லாத ஏதோமின் ஆவியே ஏமா கத்துடியா அல்மா ரகசியா ரிபலர மன கபதுடா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரிபலர மன கபதுடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரக ரிபலர மன கபதுடா அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் வல்லமையை எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும், எனக்கு அழிக்கப்படணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வல்லமையை கழுத்து ஜெபிக்க, அந்த வல்லமையை அழிச்சு ஜெபிக்க, அந்த வல்லமையை அழிச்சு ஜெபிக்க, அந்த வல்லமையை அழிச்சு ஜெபிக்க, அந்த வல்லமையை முறிச்சு ஜெபிக்க அந்த ஏதோமின் ஆவி, அந்த ஏதோமின் ஆவி, அந்த ஏதோமின் ஆவி சிவ கத்தடியா அல்மா ரக தடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபலர மன கம தடா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக ரிபலர மன கம தடா அல்மா ரக மன சிம நத்துடி அந்த ரிபலர மன கம தடா ரிபா தடா அல்மா ரக மன கம எல்லாம் அப்படி செவி, எல்லாம் அப்படி ஆவி நிறைவு, எல்லாம் ஆவி நிறைவு அந்த பொல்லாத ஏதோமின் ஆவி, பொல்லாத அந்த ஏதோமின் ஆவி, அந்த பொல்லாத ஏதோமின் வல்லமை, அந்த பொல்லாத ஏதோமின் வல்லமை சிவ கத்தடியா அல்மா ரக மன கம தடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரக மன ரிபலர மன சேவ தடா அல்மா ரக மன கம தடா ரிபலர மன கம தடா அல்மா ரக மன கம நத்துடியா ஏமா கத்தடியா ஏமா லர மன சப தடா ரிபலர மன கம தடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் வல்லமைகள், அந்த ஏதோமின் வல்லமைகள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம், ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம். பொல்லாத அந்த ஏதோமின் ஆவிகள், பொல்லாத அந்த ஏதோமின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக அந்த ஏதோமின் வல்லமைக்கு மேல உம்முடைய ஆதிக்கம் வருவதாக, உம்முடைய ஆதிக்கம் வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக, உம்முடைய ஆளுகை வருவதாக. ரிபலர மன கமதடா அல்மா ரக மன கம நத்துடி அந்த ரக ரிபலர மன சபதடா அல்மா ரக மன கம நத்துடா ரிபலர மன சபதுடியா ரிபலர மன சபதடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரிபல கதடா அல்மா ரக மன ஆவி நிரம்பு, ஆவி நிரம்பி செவி, ஆவி நிரம்பி செவி, ஆவி நிரம்பி செவி கத்தோடி அக்கடி இறங்கணும், கத்தோடி அக்கடி இறங்கணும், கத்தோடி அக்கடி இறங்கணும். இன்னையோட அந்த ஏதோமின் ஆவிகள், ஏதோமின் ஆவிகள் கரு வறுக்கப்படணும், கரு வறுக்கப்படணும், வேரோட பிடிக்கு எரியும், வேரோட பிடிக்கு எரியும், வேரோட பிடிக்கு எரியும், வேரோட பிடிக்கு எரியும். சிவ கத்தோடியா அல்மா ரக மன கம தடா அல்மா ரக மன கம தடா இப்ப போராடி செவி, இப்ப போராடி செவி, இப்ப போராடி செவி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சபையை பாலாக்க நினைக்க, சபையை பாலாக்க நினைக்க, குடும்பத்தை பாலாக்க நினைக்க, எதிர்காலத்தை பாலாக்க நினைக்க, எங்க முன்னேற்ற தடைய வர ரிபலர மன கம தடா அல்மா ரக மன கம தடா ரியந்தரா ரிக மன சப தடா அல்மா ரக மன கம தடா இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னையோட கரு வறுக்கப்படும், இன்னையோட கரு வறுக்கப்படும், இன்னையோட கரு வறுக்கப்படும். தகப்பனே, தகப்பனே, தகப்பனே அப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமையினால உங்க ஆதிக்கம் வரட்டும், உங்க ஆதிக்கம் வரட்டும், உங்க ஆளுக வரட்டும், உங்க ஆளுக வரட்டும். அந்த கிரிகள் அழிக்கப்படணும், அந்த கிரிகள் அழிக்கப்படணும், அந்த கிரிகள் முறிக்கப்படணும்.
அழிக்கப்படணும். அந்த கிரியைகள் ஒண்ணுமில்லாம போகணும். அது ஒண்ணுமில்லாம போகணும். இன்னைக்கு அந்த ஏதோமின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும், 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 முறியடிக்கப்படணும். அத்தனை ஏதோமின் ஆவிகளும், அத்தனை ஏதோமின் கிரியைகளும், அத்தனை ஏதோமின் செயல்கள் இன்றையோடு ஆண்டவர், இன்றையோடு ஆண்டவர் முற்றிலுமாய் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக, பிடுங்கி எறியப்படுவதாக, பிடுங்கி எறியப்படுவதாக, பிடுங்கி எறியப்படுவதாக. அந்த ஏதோமின் ஆவிகள் எல்லாம், அந்த ஏதோமின் வல்லமைகள் எல்லாம், அந்த ஏதோமின் கிரியைகள் எல்லாம் இன்னையோடு அழிக்கப்படும், இன்னையோடு அழிக்கப்படும், இன்னையோடு அழிக்கப்படும். அப்படிப்பட்ட ஏதோமின் கிரியைகள் முற்றிலுமாய் நிர்மலமாய் போகணும், முற்றிலுமாய் நிர்மலமாய் போகணும், முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில், முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தில். நிக்க மன சபதல அல்மரக மன கமனதுயா ரிபலர மன கபதல அல்மரக மன கமனதல ரிபலர மன கமனதுயா அந்த ரக மன ரிபலர மன கபதல. அந்த வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படணும்ப்பா, 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 முறியடிக்கப்படணும்ப்பா, முறியடிக்கப்படணும்ப்பா, முறியடிக்கப்படணும்ப்பா. இனி இந்த ஏதோமின் ஆவிகள், இனி இந்த ஏதோமின் ஆவிகள் தலை எடுக்கவே கூடாது, தலை எடுக்கவே கூடாது, தலை எடுக்கவே கூடாது, தலையை விதைக்கவே கூடாது, செயல்படவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த ஏதோமின் ஆவிகளை எல்லாம், அப்படிப்பட்ட இந்த ஏதோமின் வல்லமைகளை எல்லாம், அப்படிப்பட்ட ஸ்ரீமக்கத்தடா அல்மரக மன கமனதடா ரிபலர மன கமனதடியா ரிபலர மன சைமனதடியா அந்த ரக மன அல்மரக மன கமதுடா ரிபலர மன சைமனதடியா ரிபலர மன கமதடா அல்மரக மன கமனதடியா அந்த ரக மன ரிபலர மன சமதுடா அல்மரக மன கமதடா. அந்த ஏதோமின் ஆவிகள், அந்த ஏதோமின் வல்லமைகள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும், முற்றிலுமாய் அழிக்கப்படணும், முற்றிலுமாய் அழிக்கப்படணும், முற்றிலுமாய் அழிக்கப்படணும். எந்த விதத்துல, எந்த ரூபத்துல, எந்த கோலத்தில் இந்த ஏதோமின் ஆவிகள் இங்க சபைக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில் கிரியை நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் அந்த வல்லமைகள் எல்லாம் இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும், இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும், இன்னையோடு அழிக்கப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட பலத்த கிரியை, அப்படிப்பட்ட பலத்த கிரியை இந்த நாட்கள், இந்த நாட்கள், இந்த நாட்கள் இப்ப செய்வீராக, 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 இப்ப செய்வீராக இயேசுவின் நாமத்தில். ஸ்ரீமா கத்தடா அல்வரக மன கபதடா ரிபலர மன கமனதடா ரிபலர மன கபதடா அல்வரக மன கபதுடியாதா ரிபலர மன சமனதடியா அல்வரக மன. அந்த ஏதோமின் கிரியைகள் எல்லாம், அந்த ஏதோமின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் பலத்த கிரியை செய்வீராக. அந்த ஏதோமின் ஆவியில கருவறுத்தப்படுவீராக ஆண்டவர், கருவறுத்தப்படுவீராக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிருபை செய்வதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயம் இல்லை, எதிர்கால பயம் உண்டு, எதற்குமே பயம் இல்லை. அதிகார கையிலே, தேவ அதிகார கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த ஏதோமுடைய கிரியைகளை வேதத்தில் அநேக இடத்துல பார்க்கலாம். ஆனால் அவனுடைய முழுமையான கிரியைகளை என்னாகம 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் அடங்கியிருக்கிற அந்த பகுதிக்காக தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக இடத்துல கிரியைகளை பார்க்கலாம். ஆனால் என்னாகம 20 14லிருந்து 21 வரைக்கும் அடங்கியிருக்க அந்த பகுதி அவனுடைய முதல் கிரியை. அந்த இஸ்ரவேல் மோசே அந்த ஏதோமின் ராஜா கிட்ட சொல்லி அனுப்புறது முதல் காரியம் என்னன்னா, நாங்கள் எகிப்தில் எவ்வளவு உபத்திரவப்பட்டோன்றது உமக்கு தெரியும் அப்படின்னா. அப்போ அந்த ஏதோமே எனக்கு என்ன செய்ய விருப்பம் இல்லைன்னா,
மற்றவங்க கஷ்டப்படும் போது அந்த கஷ்டத்துல உதவி செய்யணுன்ற எண்ணம் ஏதோம் எனக்கு இருக்காது. மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படுறாங்க, அந்த கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டத்துல உதவி செய்யணும், அவங்க கஷ்டத்துக்கு உதவி செய்யணும், அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்கு நம்ம உதவி செய்யணும். எந்தெந்த விதத்துல உதவி செஞ்சா அவங்க வெளியே வர முடியுமோ அந்த விதத்துல ஒரு நபர் உதவி செய்யலன்னா அவனுக்குள்ள கிரியை செய்கிறது அது தேவ ஆவி இல்லை, அது ஏதோமின் ஆவி. இந்த ஏதோமியர் யாரு? ஏசாவினுடைய சந்ததி, ஏசாவினுடைய சந்ததி. அந்த ஏசாவுடைய சந்ததியில் வருகிறவன் தான் ஏதோம். இந்த ஏதோமுக தான் முதல் கிரியை. என்ன கிரியை? மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அவன் சொல்றான், அந்த மோசே சொல்லி அனுப்புவார் யார்கிட்ட? அந்த ஏதோமின் ராஜா கிட்ட சொல்லி அனுப்புவார். என்ன சொல்லி அனுப்புவார்? நாங்கள் எகிப்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு உமக்கு தெரியும் அப்படின்றார். அப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு தெரியும், அந்த கஷ்டத்தில் நீ என்ன செய்ய விரும்பலை. இப்போ நமக்கு தெரியாத அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் கஷ்டப்படுறாங்க, ஒரு சபை மக்கள் கஷ்டப்படுறாங்க, ஒரு சபை மக்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு துன்பம் இருக்குது அப்படின்னா அது நமக்கு தெரியாமல் இருந்து உதவி செய்யாமல் போனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும், என்ன பாடுபடுறாங்க நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திக்கிறாங்க நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கும் போது அந்த கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு நான் சொல்றது நியாயமாக அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்கு நான் எந்த விதத்திலும் உதவியா இல்லை அப்படின்னு சொன்னா அது எந்த ஆவியினுடைய கிரியை? ஏதோனுடைய கிரியை. எல்லாம் அப்படி எளிமை நின்று இந்த ஏதோனுடைய கிரியை ஜெபிக்க போறோம். எல்லாம் எளிமை நின்று ஜெபிப்போமா? இப்ப ஜெபிப்போமா? இயேசுவி நாமத்தை எல்லாம் அப்படி ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி ஜெபிங்க. வாய்களை அந்த சத்தத்தை உயர்த்த எல்லாம் ஜெபிக்கலாமா? இயேசுவி நாமத்தை ஆண்டவர், இயேசுவி நாமத்தை ஆண்டவர். அல்மா ரக்க மன சேமா நாத்தோடி ஆந்தா ரெக்க மன கமா நாத்தோடி ஆந்தாரா அல்மா ரக்கபதோடி மான்கரா அல்மா ரசை மனத்தோடியா. எந்த விதத்தில் ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரே, அந்த கஷ்டங்களை கண்களுக்கு முன்பாக அறிந்திருந்தோம், அவங்க கஷ்டத்தை தெரிந்திருந்தோம், அவங்களுக்கு கஷ்டப்படுகிற ஜனத்துக்கு உதவி செய்வதற்கு மனதெல்லாம போக பண்ணுகிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், இந்த ஏதோமின் கிரியைகளை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு ஜெபிக்கிறாயா? இன்னைக்கு அழிச்சு ஜெபிக்கிறப்பா, இன்னைக்கு அழிச்சு ஜெபிக்கிறப்பா. ஷீமா கத்த டடா ரக அல்மா ரக மன கம நாதடியா அல்மா ரக மன கம நாதடா ரிபா ரக மன ஆவி நிரம்பிச்சபி, ஆவி நிரம்பிச்சபி, ஆவி நிரம்பிச்சபி. ஷீமா கத்துடி அந்த ரக மன அல்மா ரக மன கம நாதடி அந்த ரக ரிபா ரக மன சம நாதடா. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர். ஆண்டவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஜனங்களுக்கு, கஷ்டப்பட்டு கொண்டிருக்க ஜனங்களுக்கு, நியாயமாய் உபத்திரப்பட்டு கொண்டிருக்க ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கு மனதில்லாம போக பண்ற, உதவி செய்வதற்கு மனதில்லாம ஆக்குற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், ஏதோமின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் முறிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க. அல்மா ரக்க மன சேமா நாத்துடி ஆந்தா ரிக்க மன சபா தடா அல்மா ரக்க மன கம நாதா டடா ரிபா ரக்க மன சேமா நாத்துடி ஆந்தா ரக்க மன அல்மா ரக்க மன கபா தடா அல்மா ரக்க மன கம நாத்துடி ஆந்தா ரக்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எங்க தேவ ஜனங்கள், எங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்தெந்த விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, என்னென்ன விதத்தில் ரூபத்தில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, அத்தனை கஷ்டத்துக்கு மத்தியில், அத்தனை பாடுகளுக்கு மத்தியில் உதவி செய்யணுன்ற எண்ணம் இல்லாமல் போக பண்ற, உதவி செய்வதற்கு முன் வராம போக பண்ற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க, அழிக்கப்படும்படி ஜெபிக்க. ஏமா கத்துடி அந்த ரக மன அல்மா ரக மன சபா தடா அல்மா ரக மன கம நதா டடா அந்த ரக ரிபலர மன சம நதா டடா ரிபலர மன கம நத்துடி அந்த ரக மன. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, 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 ஆண்டவரே, ஆண்டவரே, சபைகளுக்கு ஒரு ஜனங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்க கண்களுக்கு முன்பாக கஷ்டப்பட்ட ஜனங்களை பார்த்து நாங்க சும்மா இருக்கவே கூடாது, நாங்க சும்மா இருக்கவே கூடாது. அந்த கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே எங்களால் இயன்ற அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த கஷ்டம் வெளியில வருவதற்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ, எங்களால் என்ன பண்ண முடியுமோ, எப்படி ஜெபிக்க முடியுமோ, எப்படி உபவாசிக்க முடியுமோ, என்ன கொடுக்க முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ அத்தனை காரியத்தை செய்து அவங்க வெளியில வருவதற்கு, அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில வருவதற்கு எங்களால் இயன்ற மட்டுக்கும், எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு மனதுள்ள தேவ ஆவி உள்ள ஜனங்களா, தேவ ஜனங்களாக இருக்கிறமே ஒழிய ஒரு நாள் ஆண்டவரே, 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 ஆண்டவரே எங்க கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் தேவ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் போது அதை பார்த்து கொண்டு அந்த கஷ்டத்தில் உதவி
உதவி செய்யாம இருக்கிற ஆண்டவர் ஏதோமியனை போல, இந்த ஏதோமின் ஆவியை போல எங்களுக்குள் இருக்கவே கூடாது, எங்களுக்குள் இருக்கவே கூடாது. இந்த ஏதோமின் ஆவிகள் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எழுத வைக்கிற, அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைக்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஏமா கத்தோடி அந்தரா ரீபல் அரமன சபதோடியா ரீபல் அரமன கபதோடா அல்மரா கத்தோடி மன்கரா சிக்க தொடி அந்தரா ரகபதோடி அந்தரா ரீபல் அரமன கபதோடி மன்கரா ரீபல் அரமன சபதோடா ரீபல் அரமன. இயேசுவின் நாமத்தினால் இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை இன்னைக்கு முறிக்கப்படணும், இன்னைக்கு முறிக்கப்படணும், இன்னைக்கு முறிக்கப்படணும், இன்னைக்கு முறிக்கப்படணும். கஷ்டப்பட்டு கொண்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாம இருதயத்தை கடினமாக்கி அதை பார்த்து சும்மாவே இருக்க வைக்கிற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் ஆவி இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக, இன்னைக்கு முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கி ஆண்டவரே. ஒரு பலத்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், ஒரு பலத்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், பலத்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், பலத்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், பலத்த கிரியை நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஏதோமின் ஆவிகள் ஆண்டவரே கஷ்டப்படுற ஜனங்களுக்கு ஆண்ட உதவி செய்வதற்கு முடியாம என தடை பண்றத ஏதோமின் ஆவிகளை, இந்த ஏதோமின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம், கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறோம், கர்த்தர் முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ஏதோமின் ஆவியில மிதிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் ஆவியில மிதிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை மிதிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை மிதிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் ஆவிகளை மிதிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை அழிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் கிரிகளை அழிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் கிரிகளை அழிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை அழிச்சு ஜெபிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை அழிச்சு ஜெயிக்கிறோம், இந்த ஏதோமின் வல்லமையை அழிச்சு ஜெபிக்கிறோம். ரீபல் அர மன சப தட ரியாந்தரா ரீபல் அர மன கமன அன்படி அந்த ரக்க மன ரீபல் அர மன கப தட அல்வ ரக்க மன சப தட ரியாந்த ரக்க மன கப. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, அந்த அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க, அந்த ஏதோமினை மேற்பட ஜெயிக்கிற அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்களை நிரப்பி விடுங்க, இயேசுவின் நாமத்தில் நிரப்பிடுங்க, இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. முதல் கிரியை என்ன கிரியை? இது குடும்பத்திலையும் பார்க்க முடியும், இது குடும்பத்திலையும். குடும்பத்தில் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆனால் மற்றவங்க அதை பார்த்துன்னு சும்மாவே இருப்பாங்க. பார்த்துன்னு மற்றவங்க அதை பார்த்து என்ன செய்யப்பாங்க, அதில் எந்த ஹெல்ப் என்ன செய்ய மாட்டாங்க, எந்த ஹெல்ப் என்ன செய்யவே மாட்டாங்க, எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. உதவி செய்கிற எண்ணம், அதாவது பெரிய பெரிய உதவிகள் தேவை, சின்ன சின்ன உதவிகள் என்ன செய்ய முடியாங்க. அதை செய்வதற்கு முன் வரலைன்னா அது என்ன ஆவி, அது தேவ ஆவி இல்லை, அது ஏதோமின். அது சபையில் மட்டும் இல்லை, அது குடும்பத்தில் சேர்த்துதான். எது, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, கடுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம எந்த விதத்திலும் போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்வதற்கு என்ன வரல, முன் வரல. இன்னும் சொல்லப்போன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சாப்பிட்டு நல்லா என்ன பண்ணோம், நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு வந்த உடனே சாப்பிட்றணும், தொண்டைக்கு மேலே வரைக்கும் என்ன பண்ணிடணும், சாப்பிட்ணும். தமிழ் கிராமத்தை சொல்லுவாங்க கும்பகர்ண மாதிரி தூங்கணும். அந்த கும்பகர்ணன் என்ன செய்ய மாட்டானா அப்படின்னு சொன்னால் கம்முன்னு இருக்க மாட்டான், பாமச்சாமண்ணா நல்லா தூங்க மாட்டான், நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்கும். ஆனால் பக்கம் என்ன பண்ணி இருப்பாங்க, கடுமையாய் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க நேரத்திலும் அவங்களுக்கு உதவி செய்வதற்கு மனசு வரலை. அவங்க சாதாரணமாக கேஷுவலாக இருக்கிறாங்கன்னா அது தேவ ஆவியே கிடையாது, அது தேவ ஆவியே கிடையாது. அது முழுக்க 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 ஏதோமின் ஆவி. அதன் முதல் கிரியை. ரெண்டாவது கிரியை என்ன, ஏன் அவன் உதவி செய்ய போலன்னா, என்கிட்டயா கேட்ட. அவன் என்ன சொல்லுவான், அவங்க என்ன சொல்லுவாங்க, மோசைகளை சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நாங்கள் கத்த நோக்கி என்ன செஞ்சோம், நாங்கள் கெஞ்சனோம், கத்த நோக்கி கூப்பிட்டோம், நாங்கள் கத்த நோக்கி அபயமிட்டோம், கத்த என்ன செஞ்சாரு, ஒரு ஆளை அனுப்பி எங்களை கத்த விடுதலை ஆக்கினார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவார், மோசை என்ன செய்வார்னா சொல்லி அனுப்புவார் 16ஆம் வசனத்தில். அதுக்கு அவனுடைய மனநிலை என்னப்போ,
என்கிட்டயே கேட்ட, உனக்கு உதவி தேவைன்னு என்ன செய்யணும்? என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. உனக்கு உதவி வேலை செய்யணும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. நீ சொன்னா நான் செஞ்சிருப்பேன், நீ ஏன் சொல்லலை? அப்படி கேட்பாங்க இல்லையா? அப்படி வீட்டில் கேட்பாங்களா? ஏங்க இவ்வளோ வேலை செஞ்சுன்னு கேட்டேன், நீ செய்யக்கூடாதா? என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட சொல்றது, என்கிட்ட சொல்றது, என்கிட்ட சொன்னேன் என்ன, நீ கம்முன்னு தான் நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்க வீட்டாரும் சொல்லலாம் சோத்துறோம் இல்லையா? அது சொன்னாக்க என்ன அர்த்தம்? அது தேவ ஆவி இல்லை. சரியா? இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன செய்வே இல்லை, இப்போ சாப்பிட்றதுக்கு நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம், நீங்க வந்து அப்படின்னு சொல்லலை தானே. ஆனால் அதுக்கு என்ன செய்யற? அல்ல அது அதுக்கு அதுக்கு இருக்குல்ல. என்ன இருக்குது? சாப்பிட்றதுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. கரெக்டாக 8 மணி ஆனால் 9 மணி ஆனால் நேராக வந்து என்ன செய்யணும்? அந்த தொண்டைக்கு மேலே வரைக்கும் சாப்பிட முடியுது இல்லையா? பக்கத்தான செஞ்சு நிற்கிறாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்றத கூட பார்த்துன்னு இருக்கலாமா, செஞ்சு நிற்கிறத பார்த்து நிற்க கூடாதான். சாப்பிட்றத கூட ஒரு மனுஷன் சாப்பிட்றத கூட என்ன செய்ய நிற்கலாமா, பார்த்துட்டு அமைதியாக இருக்கலாமா. ஆனால் வேலை செஞ்சுன்னு இருந்தா என்ன செய்யக்கூடாதான், பார்த்துட்டு சும்மா இருக்குமே. யார் சும்மா இருப்பான்னா ஏதோ மீன் தான் சும்மா இருப்பான். யார் தான் இருப்பான்? இப்போ அதுக்கு கேட்டால் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? என்னையா கேட்ட? என்னையா இப்படி கஷ்டப்படுங்க, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எனக்கு கூப்பிட வேண்டியது தானே, எனக்கு சொல்ல வேண்டியது தானே, எனக்கு பண்ண வேண்டியது தானே. அதான் நான் சொல்கிறதுன்னா, இப்போ சாப்பிட்றத கூப்பிடல இல்லையா, செலவுக்கு காசு வேணும்னா கூப்பிட்டா கொடுத்தாங்க, இந்தாங்க வாங்க ஒரு 500 ரூபாய் செலவுக்கு என்ன பண்ணு வச்சுக்கோ, அப்படி கூப்பிட்டா கொடுத்தாங்கல்ல. அதுக்கு மட்டும் என்ன கேட்க தெரியுது? எனக்கு வேணும், எனக்கு வேணும், வண்டிக்கு பெட்ரோலு போகணும், தண்ணியை ஊற்றி போங்க, சாப்பிட்றதுக்கு வேணும், பேக்கரிக்கு போக வேணும், அதெல்லாம் கேட்க தெரியுது இல்லை. அப்போ வேலை செய்யறதுக்கு இது என்ன ஆவி அப்படின்னா, என்ன ஆவி? தேவ ஆவிக்கு யாரும் சொல்லாது. தேவ ஆவி பெற்றா அவனுக்கு என்ன செய்ய வைக்காது. யாரும் சொல்லி என்ன செய்ய மாட்டான்னா செய்ய மாட்டான். யாரும் சொல்லி அப்போ ஒரு 3 பேர் கூட்டுறான்னு வச்சுக்கோங்க, பார்க்குறாங்க, அவங்க தான் கூட்டுறாங்களே, அவங்க தான், ஏன் நீ வாங்கி கூட்ட, அப்படி கூட்ட என்ன செய்ய முடியாது. அது தப்பா நினைச்சுக்குவாங்க. ஆமா, நீ என்ன செஞ்சுக்குவே, நீ ரைட்டா நினைச்சுக்கோ, அப்படியே உட்காந்துரு. இது என்ன ஆவி? இது 100% தேவாவி இல்லைங்க. 100% நீ கோவிச்சினாலும் சரி, இதுதான் உண்மை. தேவ ஆவினா எப்படி செயல்படும்? அவன் கஷ்டப்படுறான்னா அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என் கண்ணுக்கு என்ன தெரியுது? என் கண்ணுக்கு தெரியுது, நான் என்ன செய்யணும்? ஆண்டவன் என்ன சொல்றாருன்னா, உபாகமத்தில் படிச்சீங்கன்னா, ஒரு எதிரியுடைய கழுதை கீழே விழுந்து கிடச்சு வச்சுக்கோங்க, நீ என்ன செய்யணும்? ஓடி போய் தூக்கணும். அவன் யாரு? உனக்கு எதிரி இல்லையா? அவன் எதிரி என்ன செய்யறவன்? அவன் மட்டும் என்ன செய்ய மாட்டான்? கூப்பிட மாட்டான், உன்னை கேட்க மாட்டான். உன்னை கூப்பிட வந்து ஐயா ஹெல்ப் பண்ணுங்க அப்படி கேட்க மாட்டான். இப்போ நீ என்ன நினைக்கிற? என்ன கேட்க வேண்டியது தானே, என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, எனக்கு பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்கறனா அது என்ன ஆவி? செய்வதற்கு விருப்பம் இல்லை, செய்யறதுக்கு விருப்பம் தெரியாதா பரவாயில்ல. அவங்க கஷ்டப்பட நம்ம தெரியலன்னா நம்ம சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனால் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, ஆனால் என்ன செய்ய விருப்பம் இல்லை, செய்வதற்கு விருப்பம் இல்லைன்னா இது 100% ஏதோமின் ஆவி. ஏசாவின் ஆவி இல்லை. ஏதோமு வேற, ஏசா வேற. ஏசா ஏற்கனவே ஜெபிச்சிட்டோம், தெரியா? இது யாருடைய ஆவி? ஏதோமினுடைய ஆவி. அப்ப ஏதோமின் ஆவி என்ன செய்யும்? என்கிட்ட கேட்டியா? என்கிட்ட அப்ப அந்த செய்ய முடியாததுக்கு என்ன செய்யும்னா காரணத்தை சொல்லும். செய்ய முடியாததுக்கு தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த கால் அடிப்பட்ட குதிரைக்கு கொஞ்சம் சறுக்கிறத சாக்கம். அது எப்படி சொன்னோம்னா, நொண்டி குதிரைக்கு சறுக்கி விட்டது சாக்கம். நொண்டி குதிரைக்கு காலு சறுக்கிடுச்சு, இது ஒரு சாக்கு. ஆனா என்ன விருப்பம் இல்லை, செய்வதற்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. இது 100% ஏதோமின் ஆவி. 100%. ரெண்டாவது என்ன? என்கிட்ட கேட்டையா? என்கிட்ட அப்ப அந்த செய்ய முடியாத காரியத்துக்கு காரணத்தை கேட்கறது எந்த காரணத்தை சொல்றது எந்த ஆவினா ஏதோ முடியும். இந்த 2வது கிற்கத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி பக்கத்தை கையை பிடிச்ச அப்படியே ஜோமனுங்க, பக்கத்தில் கையை பிடிச்ச அப்படி எல்லா ஆவி நிர்மல் செபிங்க, எல்லா ஆவி நிறைமடி செபிங்க. தகப்பனேம துதிக்கிறோம் இயேசுவி நாமத்தில். இந்த ஏதோமுடைய 2வது கிரியை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி செபிக்கிறேன். கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி செபிக்கிறேன். இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில், நாமத்தில். ஆண்டவரே மற்றவங்க ஆண்டவரே என்கிட்ட உதவி கேட்டாதானே செய்யணும், என்கிட்ட உதவி கேட்டாதானே செய்வேன், அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட இருக்கிறேன். என்னிடத்துல உதவி கேட்டாதான் செய்வேன் என்ற மனநிலையோடு கூட காணப்படுற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற, எங்க கிட்ட உதவி கேட்டாதான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற எண்ணங்களோடு வாழ்ற அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிற இந்த 2வது ஏதோமின் கிரியை, இந்த ஏதோமின் கிரியை இன்னைக்கு அழிக்கப்படும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்படும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்படும்படி செபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிச்சு போடும்படி செபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஏதோமின் 2வது கிரியை எங்கிட்ட கேட்டாதான் உதவி செய்வேன், என்கிட்ட கேட்டாதான் செய்வேன், என்கிட்ட கேட்டாதான் செய்வேன்ற அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு
கொண்டு வந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு வந்து போராடுற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அல்மா ரக்க மன செம நாத்துடியாந்தா ரிக்க மன கப தடா ரிப லர மன செம நாதா டடா அல்மா ரக்க மன கம நாத்துடியாந்தா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி எங்க கிட்ட கேட்டாதான் நாங்க செய்வோம், எங்கிட்ட உதவி கேட்டாதான் நாங்க செய்வோம் என்ற அந்த மனநிலையில அந்த எண்ணங்களை வாழ்கிற இந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லா ஜெபி எல்லா ஜெபி எல்லா ஜெபி இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி, இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி எங்க சபைக்கு மத்தியில, எங்க குடும்பத்துக்கு மத்தியில கிரியை நடப்பிக்கவே கூடாது. கிரியை நடப்பிக்கவே கூடாது. அதை கருவறுத்து போடுங்கப்பா. அதை கருவறுத்து போடுங்கப்பா. அதை கருவறுத்து போடுங்கப்பா. அதை அழிச்சு போடுங்கப்பா. அதை அழிச்சு போடுங்கப்பா. எங்க குடும்பத்துக்கு மத்தியில, நாங்க வேலை செய்யற இடத்துல, எங்க தனிப்பட்ட இடங்களில, எங்க சபைக்கு மத்தியில, எங்க சபைகளுக்கு மத்தியில, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு மத்தியில கஷ்டப்பட்டு கொண்ட ஜனங்க கேட்டாதான் உதவி செய்வேன் என்ற மனநிலையோடு கூட வாழ்ற இந்த ஏதோமின் இரண்டாவது கிரியை, இந்த இரண்டாவது கிரியை இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை கேட்டாதான் உதவி செய்வேன் என்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிற, அந்த சிந்தையோடு இருக்கிற, அந்த உணர்வுகளோடு இருக்கிற இந்த ஏசாவின் வல்லமைகளை, இந்த ஏசாவின் கிரியைகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஒரு தேவ ஜனங்கள் கஷ்டப்படும் போது எங்க கண்களில் பார்க்கும்போது அவங்க கேட்காமலேயே ஆண்டவரே, அவங்க என்கிட்ட உதவியை கேட்காமலேயே ஆண்டவரே, அவங்களுக்கு தேவையான எங்களால் இயன்ற உதவி நாங்கள் செய்வதற்கு அப்படிப்பட்ட தேவ ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியை ஊற்றி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றி விட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தின்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே மூணாவது கிரியை. இப்போ முதல்ல அவன் எங்க கேட்கல, உபத்திரப்படும் போது ஏசா கிட்ட அவன் எங்க கேட்கல, ஏதோம் கிட்ட கேட்கல. இஸ்ரவேலர் எகிப்தில் உபத்திரப்பட்டு கொண்டு போது யார்கிட்ட கேட்கல, ஏதோமியர்கிட்ட என்ன செய்யல, ஏதோமியர்கிட்ட என்ன செய்யல, ஏசாமை இல்லை, யாக்கோப்பு இல்லை. அவங்க ரெண்டு நினைட்டாங்க, அவங்க கடந்து போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வர சந்ததி ஏதோமிய சந்ததி. அவங்க இஸ்ரவேல் சந்ததி, இவங்க ஏதோமிய சந்ததி. இப்போ இந்த ஏதோமியர்கிட்ட இப்போ எப்போ உதவி கேட்குறாங்க அப்படின்னா, நாங்கள் அந்த மேரிபாவின் தண்ணீரை கடந்த பிறகு நாங்கள் வழி என்ன செய்யணும், நாங்கள் நடந்து போகணும் அப்படின்னு உதவி கேட்குறாங்க. இப்போ அவனுடைய மனநிலை என்னன்னா, இப்போ ஏன் என்கிட்ட வந்த, இப்போ ஏன் இந்த கேள்வி அடிக்கடி வீட்டில் வரும் பார்த்தீங்களா? எப்போ வந்திருக்கணும், கஷ்டப்பட்டல, அப்போ எங்க யார்கிட்ட கேட்ட? இப்போ நான் விளக்குற மாதிரி சொல்றேன்னு, இப்போ காசு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, ப்ளீஸ் உங்களே என்ன சொல்லிட்டு நீங்கள் இப்படி எடுத்துக்கூடாது இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், அவங்ககிட்ட கேட்குறேன் இல்லைன்னுட்டான், இவங்ககிட்ட கேட்குறேன் இல்லைன்ட்டான், ஒரு 5-6 பேர்ட்ட கேட்டு கடைசி இவர்கிட்ட போறேன்னு வச்சுக்கோங்க. இவர் என்ன கேட்பார், இப்போ மட்டும் என்கிட்ட, இப்போ என்கிட்ட புரியல தானே, இல்லை இதானே புரியுதான்னு கேட்டேன். இப்ப 4 பேர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட என்ன கேட்பாரு, அவரு என்ன கேட்பாரு? இப்ப அவர் என்ன யோசிக்கணும், சரி 4 பேர் இல்லைன்னு இருக்காங்க, அதனால என்ன செஞ்சிருக்க, நம்ம கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்கல. என்ன செய்யுது, ஏன் முதல்ல என்கிட்ட வரல முதல்ல? அப்ப என்ன மனநிலை அவருக்கு, முதல்ல என்ன பண்ணும், என்கிட்ட தான் வரணும். அப்ப மற்றவங்க எல்லாம் போயிட்டு அவங்களாம் இல்லைன்னு, அப்ப நான் கடைசியா தான் நான் கிட்ட வந்திருக்கேன். அப்படியா? இப்ப மட்டும் என்கிட்ட வந்த, இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட வந்தன்ற கேள்வி ஒரு மனுஷன் இருந்து வருன்னா, அது என்ன ஆவி இல்லை, அது என்ன ஆவி? அப்ப என்ன நினைக்கிறாங்க, முதல்ல என்ன செய்யணும், ஏன் முதல்ல என்கிட்ட வரல? அப்ப அவங்ககிட்ட போனா, அவங்ககிட்ட போனா, அதுவும் இவங்களை விட கொஞ்சம் கம்மியான ஆள்கிட்ட போன வச்சுக்கோங்க, இவங்களோட கொஞ்சம் கம்மியான ஆள்கிட்ட போயிருந்தா என்ன சொல்றது, அவங்ககிட்டலாம் போய் அவன்லாம் இல்லைன்ன பிறகுதான் எனக்கு கண்ணு தெரியுது இல்லையா, என்னை பத்தி இப்பதான் என்னை பத்தி உனக்கு தெரியுது, இப்பதான் கண்ணு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இப்பதான் கண்ணு, நீங்க அப்படி கேட்கல தானே? கேட்கலாம் தோத்திரம் பண்ணிக்கோங்க, கேட்டாலும் தோத்திரம் பண்ணி இன்னைக்கு மனம் திரும்பிடுங்க. என்ன திரும்பிடுங்க, இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட வந்த, இப்ப மட்டும் ஏன்? இந்த கேள்வியை நீ எதுக்கு எடுத்து எப்ப கேட்டாலும் சரி, இது குடும்பத்துல அடிக்கடி வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. விலைக்கு பேச நேரம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க சரியா?
இந்த கேள்வியை குடும்பத்துல அடிக்கடி கேட்கறதுக்கு 100% எங்க இருக்குன்னா வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல. அது விலைக்கு என்ன சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. சரியா? அது விலைக்கு சொன்னது வேற பிறகு, அது விலைக்கு சொல்ல முடியாது. குடும்பத்துல அடிக்கடி என்ன இருக்கும், சில பேர் வெளியில கேட்டுருவாங்க, சில பேர் மனசுலயே நினைச்சிருவாங்க, என்னன்னு இப்ப மட்டும் என்கிட்ட வந்த, இப்ப மட்டும் என்கிட்ட வந்த அப்படின்ற கேள்வியை மனதளவுல எழுப்பினாலும் சரி, இல்ல வாயில் திறந்து கேட்டாலும் சரி, அது எந்த இடத்துல கேட்டாலும் சரி, அது குடும்பத்துல கேட்டாலும் சரி, சபையில கேட்டாலும் சரி, சமுதாயத்துல கேட்டாலும் சரி, இது என்ன ஆவி? தேவ ஆவி. அது தேவ ஆவி இல்ல, இது ஏதோமின் ஆவி. அப்ப தேவாவி என்ன நினைக்கும், சரி பல இடத்துல கேட்டாங்க, என்ன செய்யல, கிடைக்க கடைசியில் மட்டும் வந்திருக்காங்க, இப்ப நம்மளும் என்னன்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு என்ன செய்யணும், தோணணும். ஆனா அவன் மனநிலை என்ன, ஏன் என்கிட்ட முதல்ல கேட்கல, ஏன் என்கிட்ட, அப்ப முதல்ல யார்கிட்ட வந்திருக்கணும். இது ஏன் சொல்றேன்னா, செய்யக்கூடாத மனநிலை தான் இப்படிப்பட்ட வார்த்தை வர்றது. செய்யணுன்ற மனநிலையோட என்ன செய்யறது இல்ல, செய்யணுன்ற மனநிலைக்கோட உள்ளவங்க இந்த வார்த்தை வராது. யாருக்கு தான் இந்த வார்த்தை வரும், செய்யக்கூடாதுன்ற மனநிலை வரும்போது, இப்பதான் என்ன பத்தி கண்ணு தெரிஞ்சா, இப்பதான் வந்தியா, ஏன் அங்கெல்லாம் போன, அங்கெல்லாம் சொன்ன அப்படின்னு சொல்லி உங்களை குத்தி காட்டி பேச்சு கிடைச்ச இல்லைன்ற வார்த்தையை சொல்லி அனுப்புறதுக்கு இவ்வளவு கேள்வி. காரணம் என்ன, செய்வதற்கு என்ன இல்லை, செய்வதற்கு என்ன இல்ல, மனசு இல்ல, விருப்பம் இல்ல. அதனால என்ன செய்யறாங்க, ஏன் என்கிட்ட முதல்ல வரல, ஏன் என்கிட்ட. அப்ப என்கிட்ட தான் முதல்ல வரணும்ன்ற எண்ணம் ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா, என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும், என்கிட்ட தான் முதல்ல கேட்கணும், என்கிட்ட தான் முதல்ல வரணும், இப்படிப்பட்ட எண்ணம் என்கிட்ட ஃபர்ஸ்ட்ல கேட்கணும், அந்த மாதிரி எண்ணம் இருக்குமனா அது தேவ ஆவி இல்ல. அது எந்த ஆவி, அது ஏதோமின் ஆவி. அந்த ஏதோமினுடைய 3வது கிரியை கதை அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி முடிஞ்சா நேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா, நேர் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாமா, எல்லாம் அப்படியே நேர் முழங்கால் படிட்டு அப்படியே ஜெபமலாமா. இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அப்படியே ஜெபமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, என்கிட்ட தான் முதல்ல கேட்கணும், என்கிட்ட தான் முதல்ல வரணும், என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். ஏன் முதல்ல என்கிட்ட கேட்கல, முதல்ல ஏன் என்கிட்ட சொல்லல, முதல்ல ஏன் என்கிட்ட வரல என்ற அப்படிப்பட்ட எண்ணங்களையும் வார்த்தைகளையும் எங்களுக்குள்ள கொண்டு வந்து கிரியை செய்யற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி, இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்ப ஏன் என்கிட்ட வந்த, ஏன் முதல்ல வரல, என்கிட்ட ஏன் முதல்ல கேட்கல, என்கிட்ட ஏன் முதல்ல சொல்லல, என்கிட்ட ஏன் முதல்ல கொடுக்கல அப்படின்ற எனக்கு ஃபர்ஸ்ட் பர்ச கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு கூட கிரியை நடப்பிக்கிற, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு செயல்படுற, அப்படிப்பட்ட வார்த்தை எதிர்பார்க்கிற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபி. எல்லா வாய்களை திறந்து ஆவி நிரம்பி ஜெபி, எல்லாம் ஆவி நிரம்பி ஜெபி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி, இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமை, இப்படிப்பட்ட ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு முறி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறி அடிக்கும்படி ஜெபிக்கிறேன். சீமா கத்துடி அந்த ரக மன அல்மா ரக மன கமா நாதா டடா அல்மா ரக மன சைமா நாதுடி அந்த ரக ரிபா லர மன கமா நாதுடி அந்த அல்மா ரக துடி அந்த இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முதல்ல ஏன் என்கிட்ட கேட்கல, முதல்ல ஏன் என்கிட்ட சொல்லல, அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு எங்க மனசை நோகடிக்கிற, எங்க மனசுகளை நோகடிக்க வைக்கிற, இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வைக்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், முறியடிச்சு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே தகப்பனே, இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி, இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமைகள் ஆண்டவரே முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமாய் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், முற்றிலுமா முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இப்ப மட்டும் ஏன் என்கிட்ட வந்த, இப்ப மட்டும் ஏன் இப்பதான் என்ன தெரிஞ்சிச்சா அப்படியெல்லாம் பேச வச்சு எங்க மனசை நோகடிக்கிற அப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகளை கர்த்தர் முறிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அவங்க செய்யறதால என்கிட்ட வந்திருக்கிற அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட சிந்தனைகள், அப்படிப்பட்ட உணர்வுகள் இன்னையோட அழிக்கப்பட்டு போகணும்ப்பா, இன்னையோட அழிக்கப்பட்டு போகணும்ப்பா, இன்னையோட முறிக்கப்பட்டு போகணும்ப்பா. இதுக்கு மேல ஏதோமின் ஆவி எங்க குடும்பங்களுக்கு மத்தியில, குறிப்பா கணவன் மனைவிக்கு மத்தியில இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி கிரியை செய்யவே கூடாதுன்னு ஜெபிக்கிறேன், கிரியை நடப்பிக்கவே கூடாதுன்னு ஜெபிக்கிறேன், கிரியை அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அபத்தமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி கிரியை நடப்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், சர்வ
வல்லவர், சர்வ வல்லவர், இந்த சமாதானம் தருகிறார், இந்த சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 ஒன்று சேர்ந்து நம் துதி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இப்படிப்பட்ட ஏசாவின் ஆவி, ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள் எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில், அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய கரம் பலத்த கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அவருடைய 4வது கிரியை இஸ்ரவேல் கேட்கறது என்ன, மோசே கேட்கறது என்ன, உங்க வழியை நாங்கள் என்ன செய்கிறோம், நடந்து போகிறோம்னு கேட்கிறோம். உங்க வழியை என்ன செஞ்சு போறோம், எங்க வழியை என்ன செய்யவே கூடாது. அவன் சொல்றான் எங்க வழியை நீ நடந்து போகவே. அப்ப நீங்க அநேக இடத்துல வழி பிரச்சனைக்கு பின்னால இருக்கிறது எது அப்படின்னா இந்த ஏதோமின் ஆவி. இந்த ஆவி சில சொல்ல முடியும், எங்க வழியா நடக்கக்கூடாது, எங்க வரப்புல நடக்கக்கூடாது, எங்க வீட்டுக்கு மேல நடக்கக்கூடாது, எங்க சந்தில நடக்கக்கூடாது. வழி பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குதோ, வழி பிரச்சனை, ரோடு பிரச்சனை எங்கெல்லாம் இருக்குதோ இதுக்கு பின்னால இருக்குது எதுன்னா இந்த ஏதோமின் ஆவி. இவன் தான் இவங்க தான் என்ன கேட்பாங்க, உங்க வழியை நாங்கள் என்ன செய்யறோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், உங்க வழியை நாங்கள் என்ன செய்யறோம், நடந்து போறோம் பானுவான். உங்க வழி என்ன செய்யறோம், நடந்து போறோம் அப்படின்னுவான். அவன் சொல்லுவான் எங்க வழி என்ன செய்யவே கூடாது, அப்படி மீறி நடந்தினா நான் என்ன செய்வேன், பெரிய படையோட பட்டயத்தோட கூட உன்னை எதிர்க்க வருவேன்னுமா. உன்னை என்ன செய்வேன். அப்ப வழி பிரச்சனையை வழியில் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு, ஒரு பிரச்சனைகள், சண்டை, அதனால ஒரு போர்க்களம் நடக்குதுன்னா அங்க கிரியை செய்து என்ன ஆவி. அப்போ அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், யாருக்கு தெரியணும், இப்ப அவங்களுக்கு அது என்ன இருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இது யாருக்கு தெரியணும், இந்த வலி பிரச்சனையை கிளப்புறது, வலி பிரச்சனையை உருவாக்குறது இந்த ஏதோமின் ஆவி. அப்படியே பக்கத்தை கையப்பிடிங்க, அப்படியே பக்கத்தை கையப்பிடிங்க, அப்படி எல்லாம் அப்படியே சோமனுங்க. இந்த வலி பிரச்சனை தேசத்துல இலைகளில் வலி பிரச்சனையை உருவாக்குற இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படுனப்பான்னு சோமனுங்க. எல்லாம் அப்படியே சோமனுங்க, எல்லாம் அப்படியே சோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, தேவையில்லாத வலி பிரச்சனைகள், சந்து பிரச்சனைகள், நில பிரச்சனைகள், ஆண்டவரே வரப்பு பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து போராடுகிற இதுக்கு பின்னால இருக்கிற இந்த ஏதோமின் ஆவி, இதுக்கு பின்னால இருக்கிற இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் வல்லமையை எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், எனக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எங்கெல்லாம் வலி இருக்குது ஆண்டவரே, எங்க தேசத்துல சபை மக்களுக்கு மத்தியில், எங்க குடும்பத்துக்கு மத்தியில் ஆண்டவரே, எங்க சபை மக்களுடைய குடும்பத்துல எங்கெல்லாம் சந்து பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் வலி பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் வரப்பு பிரச்சனை இருக்குதோ, நடந்து போவதற்கு ஆண்டவரே ஒரு பெரிய பாதையா அல்ல, ரோடு பிரச்சனை இருக்குதோ, சந்து பிரச்சனை, அந்த சந்தர்ப்பம் நடக்கக்கூடாது, இந்த குறுக்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி எங்கெல்லாம் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனையை தேசத்தை கிளப்பி, குறிப்பா எங்க சபைக்கு மத்தியில், எங்க சபை மக்களுக்கு மத்தியில், எங்க கிளை சபை மக்களுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட பிரச்சனையை கிளப்பி இப்படிப்பட்ட பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்காங்களோ அப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், அப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், அப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இதுக்கு பின்னால இருக்கிற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை நடக்க வழி கூட விடாம தடுக்கிற, குறிப்பா தேவ ஜனங்களுக்கு நடப்பதற்கு எந்தெந்த சபைக்கு ஆண்டவரே வழி இல்லாம தவிச்சு போராடி கொண்டு இருக்கிறாங்களோ, எந்தெந்த சபை மக்கள் ஆண்டவரே நடக்கிறது கூட வழி இல்லாம போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒளிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு ஒளிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். எங்க சபை மக்கள், எங்க சபை ஜனங்கள், தேவ ஜனங்கள் எங்கெல்லாம் வலி பிரச்சனைகள், வலி போராட்டத்தில் மாட்டிக்கொண்டு வலி பிரச்சனை தவிச்சு போராடிக்கிற இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அந்த வலி பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன், இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இதுக்கு பின்னால இருக்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு போவதாக,
முறியடிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் இருக்கிற இடத்துல சபைகளுக்கு மத்தியில், குறிப்பா தேசத்தில் இருக்கிற சபைகள் ஆண்டவர், எந்தெந்த சபைகளுக்கு வழி இல்லாம ஆண்டவரே, ரோடு இல்லாம, ரோடு வசதிகள் இல்லாம, வழிகள் நடப்பதற்கு வழிகள் இல்லாம, வாகனம் நிறுத்துவதற்கு வழிகள் இல்லாம தவிச்சு போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட இடங்களில் இந்த நாட்கள் நல்ல வழியை உருவாக்கி தருவாங்கப்பா. ஒரு ராஜ பாதையை உருவாக்கி தாங்க ஆண்டவர், ஒரு ராஜ பாதையை உருவாக்கி தாங்க ஆண்டவர், ஒரு ராஜ பாதையை உருவாக்கி தாங்க ஆண்டவர். எல்லா வழி பிரச்சனைகள் மாறுவதாக இயேசுவின் நாமம், எல்லா வழி போராட்டங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமம், எல்லா வழி மாறி போகணும் இயேசுவின் நாமம். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய 5வது கிரியை, ஏதோமினுடைய 5வது கிரியை. மோசே சொல்லி அனுப்புவார், உங்க வழியை நாங்க நடந்து போறோம், ஒருவேளை உங்க தண்ணியை நாங்க குடிச்சா நாங்க என்ன கொடுக்கிறோம்? கிரயம் கொடுக்கிறோம். தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறது, தொட்டதுக்கெல்லாம் என்ன வேலை செஞ்சாலும், என்ன வேலை செஞ்சாலும் காசு, எங்க செஞ்சாலும் வேலைக்கு வேலையால் கூலிக்கு பாத்திரம். வேலை செஞ்சா கூலி கத்தனை செய்வாரு, கொடுப்பார் இல்லையா? ஆனா என்ன மனநிலை? தொட்டதுக்கெல்லாம் காசு. தொட்டா காசு, உட்கார்ந்தா காசு, எழுந்தா காசு, நடந்தா காசு, தொட்டதுக்கெல்லாம் என்ன வாங்குறது? காசு வாங்குறது. காசை கொடு, காசை கொடு, காசை கொடு. அவன் என்ன எதிர்பார்க்கணும் அப்போ? இப்ப அந்த மோசே அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, அப்ப அது ஏதோ என்ன எதிர்பார்க்கணும்? நீங்க நடந்து போறோம், நாங்க நடந்து மட்டும் போறோம், இந்த வழியில ஒருவேளை உங்க துறவழியோ உங்க கிணத்துலையோ நாங்க தண்ணியை குடிச்சு, எங்க ஆடு மாடு தண்ணி குடிச்சா அது கேட்ட கிரயத்தை நாங்க என்ன செய்யறோம்? கொடுக்கறோம்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கணும்? உன் ஆடு தண்ணி குடிச்சா அதுக்கு யார் காசு கொடுக்கறது? உன் மாடு தண்ணி குடிச்சா அதுக்கு யார் காசு கொடுக்கறது? நீங்க தண்ணி குடிச்சா இருக்கிறதுல இலவசமா கொடுக்கறது எது? தண்ணி இல்லையா? ஆனா அது கூட அவன் என்ன விரும்புறான்? காசு வாங்குறான் இல்லையா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் என்னது? அது எப்படி சொல்லிக்கலாம்? இலவசமா கொடுக்கறதே தண்ணி. இப்ப அதுக்கு என்ன செய்ய விரும்புற? தொட்டதுக்கெல்லாம் காசு. தொட்டதுக்கெல்லாம் ஒரு நபர் தொட்டதுக்கெல்லாம் காசை எதிர்பார்க்கிறாங்கன்னா அது தேவ ஆவி இல்ல, 100% ஏதோமின் ஆவி. தொட்டதுக்கெல்லாம் எதுக்கு காசை வாங்கணுமோ அதுக்கு காசு என்ன செய்யணும்? வாங்கணும். எதுக்கு காசை வாங்கணுமோ அதுக்கு நம்ம காசு வாங்கணும். எதுக்கு வாங்கக்கூடாதோ அதுக்கு என்ன செய்யவே கூடாது? வாங்கவே. எதுக்கு வாங்கக்கூடாதோ வாங்கவே கூடாது. ஆனா எதுக்கு வாங்கணும் அது என்ன செய்யணும்? ஆனா தொட்டதுக்கெல்லாம் நான் காசு வாங்குறேன், உட்காந்தாலும் காசு வாங்குறேன், நடந்தா காசு வாங்க, போனா காசு வர, வந்தா காசு வாங்குறேன், காசு 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 அப்படின்னு சொல்லி காசே நீ குறியா இருப்பன்னா வேற ஒன்னும் டவுட் இல்லை. அது என்ன ஆவி இல்லைன்னா அது தேவ ஆவி 100% இல்லை. அது ஏதோமினுடைய ஆவி. அது ஏதோமினுடைய இலவசமா செய்யற வேலைக்கு நம்ம என்ன கேட்கறான்? அவன் தண்ணி என்ன செஞ்சு கொடுக்கணும்? அதாவது இப்பவே கொடுக்குறாங்க இல்லையா? இப்ப இல்லைங்க காசு வாங்கி கொடுக்குறீங்களா? சொல்ல முடியாது இல்லையா? ஏன் நம்ம சும்மா கொடுப்பானே இல்லையா? அதை ஊழியத்துக்கு பயன்படுத்தும். எதுக்கு? நீ தண்ணியை வித்து ஒன்று ஊழியத்தில் ஒன்று குடிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை சரியா? தண்ணியை காசுக்கு வித்து ஒன்று ஊழியத்துக்கு ஒன்று குடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? இந்த காலத்திலேயே கொடுக்குறாங்கன்னா அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? சாப்பாடு இலவசமா போட்டு அந்த காலம். எப்போ? அது அந்த காலம். உங்க காலம் கிடையாது, அதெல்லாம் எங்க காலத்துல சரியா? உங்க காலத்துல தொட்டா காசு கேட்கறீங்க சரியா? அதை விட்டு நீங்க இல்லை கேட்கறாங்க சரியா? கேட்கறீங்க வந்துருச்சா? அது என்ன செய்ய வருது? நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் இலவசமா கொடுக்குற வேலையை செய்யற வேலை கூட என்ன கேட்கறான்? இலவசமா செய்கிற வேலைக்கு கூட என்ன செய்ய விரும்புறா? காசு கேட்குவான்னா தயவு செஞ்சு உங்க ஆவியை சோதிச்சு பார்த்துக்குவாங்க. அப்படி தொட்டதுக்கெல்லாம் நீங்க காசு வாங்க விரும்புனீங்க, தொட்டதுக்கெல்லாம் நீங்க காசு வாங்க விரும்புறீங்க அப்படின்னா நான் என்ன பார்க்காத, அது தேவ ஆவி. தேவ ஆவி உங்க ஆவியை நான் சொல்லல, பொதுவா தேவ ஆவி இல்லை. தேவாவி என்ன செய்யாது? எதுக்கு வாங்கணுமோ அதுக்கு வாங்கும், எதுக்கு வாங்காதோ அதுக்கு வாங்கக்கூடாது. அதுதான் தேவனுடைய ஆவி. ஆனா ஏதோ சொல்றான், மோசே சொல்லி அனுப்புறாரு, எங்க மாடு தண்ணி குடிச்சா மாடு எவ்வளவு தண்ணி குடிக்கும், ஆடு எவ்வளவு தண்ணி குடிக்கும்? சரி தண்ணி இவனை தான் என்ன பண்ணி கொடுப்பான்? இவனை காசு கொடுத்தா வாங்கினா? இந்த ஏதோ காசை கொடுத்தான் இல்ல, அந்த தண்ணி யாரு தான் கொடுத்தது? அந்த சேயிர் மலையை கொடுத்ததே அவர் தானே. அவர் பிள்ளை தானே தண்ணி கேட்கிறாரு. அவர் பிள்ளைக்கு தண்ணி குடிக்க என்ன கேட்கறான்? கொடுத்தது அவரு, கேட்கறது யாருக்கு? அவர் பிள்ளைக்கு. ஆனா என்ன எதிர்பார்க்கிறான்? இது தண்ணி குடிச்சா காசு கொடுப்பாங்களா? தண்ணி குடிச்சா காசு கொடுப்பாங்களா? உட்காந்தா காசு கொடுப்பாங்களா? எழுந்தா காசு கொடுப்பாங்களா? காசு 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 காசுன்னு அடிக்கடி காசுன்னு வீட்டுக்காரன் கேட்காத நான் சொல்லலை, அதை கேட்டு வாங்கிக்கோங்க சரியா? நீங்க அதை தப்ப எடுத்துக்காதீங்க. என்னது ஐயோ எங்க வீட்டுக்காரன் கேட்க அப்படி அது சொல்லலை, அவங்ககிட்ட வாங்கிரு விடாத அவங்ககிட்ட சரியா? அப்ப அது வாங்கிக்கோங்க. ஆனா எங்க இலவசமா செய்கிற வேலைகளுக்கு கூட நான் காசை எதிர்பார்த்தனா அது எந்த ஆவி? அது தேவ ஆவி இல்லை, அது ஏதோமின் ஆவி. அது ஏதோனுடைய ஆவி. வலதுகையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, வலதுகையை உயர்த்தபடி ஜெபம் பண்ணுங்க, வலதுகை
கரத்தை உயர்த்தபடி ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இலவசமா செய்கிற வேலைகளுக்கு கூட, இலவசமாய் கொடுக்கிற பொருளுக்கு கூட, இலவசமாய் கிடைக்கிற காரியத்தை கூட தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. அல்மா ரக்க மன சேம நத்துடி அந்த ரக்க ரிக்க மன ஷியாந்த ரம அல்மரா கபதுடி மால்கரா நீமன் கர மன சபா துடியா. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட ஆண்டவரே, இலவசமா செய்கிற வேலைகளுக்கு கூட எப்போதும் காசை எதிர்பார்க்கிற இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி, இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமை, இப்படிப்பட்ட ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். ஷிமா கத்துடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன சேமா நத்துடி அந்தரா ரிபல் அரமன கபதுடி மால்கரா ரெக்கானா சேமானா துடியா அரக்கமன சபதுனா. இப்படிப்பட்ட ஜனத்தோட இருதயத்தை கடினமாக்குற இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன், நிர்மூலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எந்த விதத்தில் ஆண்டவரே இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமைகள் தகப்பனே 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 எல்லாவற்றுக்கும் காசை எதிர்பார்க்கிற, எல்லாவற்றுக்கும் காசை எதிர்பார்த்து எல்லாவற்ற காசுக்கு ஆண்டவர் செயல்படுகிற இப்படிப்பட்ட இந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். தகப்பனே தகப்பனே, இலவசமா செய்ய வேண்டிய காரியங்களுக்கு கூட, இலவசமா செய்ய வேண்டிய கிரியைகளுக்கு கூட காசை எதிர்பார்க்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமைகளை கர்த்தர் முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுங்க சார், முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுங்க சார், முற்றிலுமாய் நிர்மூலமாக்கி போடுங்க சார். கர்த்தருடைய கரம் இறங்கி பலத்த கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை ஜெபிச்சிருக்கோம்? 5. 5வது என்ன? இலவசமா செய்யறது கூட யாரும் கோச்சிக்காதீங்க. ரேஷன் விற்கிறது என்ன காசு வித்தீங்கன்னா நீங்க யாரும் உங்களை சொல்ல எடுத்துக்காதீங்க. பொதுவாக சொல்றேன், ஜெபிச்சிருக்கும் போது டக்குன்னு வச்சு சொல்றேன், சரியா? ரேஷன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினீங்க? ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு 1000 ரூபாய் மூட்டை இல்லை இல்லையா? எவ்வளவுக்கு வித்தீங்க? நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க, இருந்தீங்கன்னா இன்னைக்கு மனம் திரும்பி. நான் உங்களுக்கு சொல்ல ஜெபிக்கும் போது டக்குன்னு தோணுச்சு. என்ன தோணுது? இலவசமா ஏசாக்கு தண்ணி எப்படி வந்துச்சு? அந்த ஏதோ தண்ணி எப்படி வந்துச்சு? ஆண்டவர் கொடுத்தார். செய்கிற மலை யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். தண்ணி யார் கொடுத்தது? அவர் கொடுத்தார். இவனுக்கு என்ன செய்ய விரும்புறான்? அவர்கிட்ட இலவசமா வாங்கினா இவன் எப்படி கொடுக்குறான்? இவன் எவ்வளவு பிடிப்பி கொடுக்குறான் காசுக்கு? அதான விரும்புறான். இப்போ தண்ணி, ஆடு மாடு தண்ணி குடிச்சா ஆடு எவ்வளவு தண்ணி குடிக்கும்? மாடு சரி. அவன் குழந்தை எவ்வளவு தண்ணி குடிக்கும்? உங்க குழந்தை எவ்வளவு தண்ணி குடிக்கும்? உங்க பிள்ளைங்க எவ்வளவு தண்ணி குடிக்கும்? ஒரு 5 லிட்டர் குடிப்பாங்களா? இப்ப நடந்து போகும்போது எவ்வளவு குடிப்பான்? தாகம் எடுத்தா கொஞ்சம் குடிப்பான், இல்லைன்னா என்ன செய்ய போறான்? விட்டுட்டு போயிட்டே இருக்க போறான் இல்லையா? ஆனா என்ன எதிர்பார்க்கறான்? மோச சொன்ன எப்பா நீ எதிர்பார்க்கறத புரியுதுப்பா, நான் என்ன கொடுத்துட்றேன், என் பிள்ளைங்க எவ்வளவு தண்ணி குடிக்குதோ நீ எழுதி வச்சுக்கோ, நான் என்ன கொடுத்துட்றேன், எனக்கு நோட்டை என்ன பண்ணு எழுதி வச்சுக்கோ, என்ன கொடுத்துட்றேன், நான் அதுக்குரிய கரியத்தை கொடுத்துட்றேன். இலவசமா வாங்கினேன், எப்படி கொடு? ஆண்டவர் சொல்றார், பெற்றது எப்படி? இலவசமா வாங்கினீங்க, எப்படி கொடுங்க? ரேஷன்ஸ் எப்படி வாங்குறீங்க? இலவசமா வாங்கினீங்க. பாமையில இலவசமா வாங்கின வச்சுக்கோ, சரியா? அது காசு கொடுத்து. சக்கரை இலவசமா வாங்கின வச்சுக்கோ, காசுக்கு வித்துக்கோ, இல்லையா? ஆனா எது இலவசமா வாங்குற? அரிசி இலவசமா வாங்குற, எப்படி கொடுக்கலாம்? கொடுப்பீங்களா? இதுக்கு மேல கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நாங்க இது மாதிரி எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆவி? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? அப்போ சொன்னவனே என்ன ஆயிடணும்? ஐயோ நம்ம எவ்வளவு என்ன ஆவி விட்டுட்டு இருக்கிறோம்? ஏதோமே ஆவிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இடம் கொடுத்துட்டு இருக்கிறோமே. இன்னையோட அந்த ஆவி என்ன பண்ணிடணும்? இன்னையோட என்ன ஆயிடணும்? இப்ப யாராவது பக்கத்துல ரேஷன் ஐயா 1000 ரூபாய் கூட என்ன சொல்லணும்? அவன் காலில் வேணா கூட உடனே 8 மணி சும்மான்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்? என்ன ஆவி உள்ள வந்துடக்கூடாது. ஐயோ 1000 ரூபாய் தான் முக்கியமான செலவுக்காக அப்படின்னு நினைச்சேன்னா உள்ளது எந்த ஆவி? அவன் தானே நினைச்சான். தண்ணி குடி, இந்த காசு வந்து என்ன ஆகும்? எதுக்கு ஒண்ணு பயன்படாம எதுக்கு ஒண்ணு? இப்ப அவன் வைக்கலையா கொட்ட போறான்? இப்ப வாங்குறவன் யாரு? ரேஷன் வாங்குறவன் யாரு? அதுக்கு கூட வாங்க முடியாம என்ன செய்யறான்? அதை வாங்குறான் இல்லையா? இப்போ உனக்கு என்ன திறமை இருக்கு? அவனுக்கு விற்கிற திறமை இருக்கு, அவனுக்கு வாங்குற திறமை இருக்கு, அப்படித்தான் சொல்லணும் இல்லையா? இப்ப நீ விற்கிற இல்லையா? நீ இதை விற்கிற, இது வித்து என்ன செய்ய போற? இன்னும் கொஞ்சம் கூட கோசை போட்டு இன்னும் என்ன செய்ய போற? ஒரு 1000 ரூபாய் 1200 1300 அது வாங்க போற, அப்படித்தானே? இப்ப அவனுக்கு என்ன கூட இல்லை, அந்த அளவுக்கு வாங்க முடியாது. அவன் எதை வாங்குறான்?
இதை வாங்குறான் இல்லையா? இது இலவசம் கொடுத்தா என்ன? ஆனா பேஸ்மெண்ட் என்ன? குடுங்கள். கத்தர் அப்படி என்ன பண்ணுவாரு? கத்தர் என்ன பண்ணுவாரு? எடுத்துருவார். அப்படியா? கொடுங்க. இது வாயில தான் இல்லையா? இது வாயில் தானே. வாழ்க்கையில நீங்க நீங்க கோவிச்சுக்காதீங்க, நான் பொதுவா சொல்றேன் சரியா? ஜெபிச்சிருக்குமோ தோணுச்சு. என்ன தோணுச்சு? இலவசமா வாங்கினான் தண்ணிங்க, எப்படி கொடுக்கணும்? இப்ப ஆண்டவரே சொல்றாரு, இலவசமா வாங்கினீங்க, இலவசமா கொடுங்க. நீங்க கொடுத்தா கத்தர் என்ன செய்ய போறாரு? நீங்க கொடுத்து பாருங்க. கத்தர் நான்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அனுபவிக்க தெரியல, அதான் பிரச்சனை. நான்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்ன அனுபவிச்சுன்னு? அனுபவிச்சு இப்படி அனுபவிச்சு நினைச்சிடாதீங்க சரியா? ஓ ஏதோ ரொம்ப கஷ்டத்தை நினைச்சிடாதீங்க சரியா? ரொம்ப கஷ்டத்தை அனுபவி நினைக்காதீங்க. சொல்ல மாட்டேன். சொன்னா உங்களுக்கு பொறாம வந்தனால சொல்ல மாட்டேன் சரியா? ஆனா அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அவ சொல்லுவா ஸ்வீட்டை சாப்பிடாத கொடுத்துருவா. கொடுத்தா அடுத்த 2 பாயிண்ட் உடனே வருது. என்ன செய்ய? நான் 1 பாயிண்ட் கொடுத்தா எத்தனை வருது? 2 வருது. இப்ப என்ன செய்யறது? கொடுத்தா என்ன வருது? நீ ரேசரிச்சு கொடுங்க. கத்தர் நல்ல வாட்டில் மூட்டை கிடந்து அடுக்கு பாருங்க. கொடுத்து பாருங்க. கொடுத்து நாங்களும் அது ஓம் வெறுப்பு. ஆனா அதுதான் சொல்றேன். அப்ப இலவசமா வாங்கினா எப்படி கொடுக்காத? எப்படி கொடுக்காத? அவன் கிரயத்தை எதிர்ப்பா. இது எந்த ஆவி? அப்ப ரேசரிச்சு விற்கிறது எந்த ஆவி? அவ்வளவுதான் சரியா? இப்ப 6வது கிரியை. என்ன கிரியை? 6வது கிரியை சரியா? அது அதுக்கேற்றபடி வருது. நான் என்ன செய்ய? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். 6வது கிரியை என்ன கிரியை? இப்ப மோசே என்ன சொல்லி அனுப்புறாரு? நாங்க அங்கிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு பாடுபட்டோம், இவ்வளவு உத்தரப்பட்டோம். ஆண்டவர் கிருபை என்ன செஞ்சாரு? நாங்க அழுதோம், புலம்பணும், எவ்வளவோ சிரமப்பட்டோம், ஜெபம் பண்ணோம். கர்த்தர் கிருபை என்ன பண்ணாரு? மனம் இறங்கி விடுதலைக்கு என்ன பண்ணி நிற்கிறாரு? இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாருப்பா. நீ மட்டும் கொஞ்சம் வழிபட்டு என்ன பண்ணிடுவேன்? இப்படி நாங்க போயிடுவேன். தண்ணி குடிச்சா கூட என்ன கொடுத்துறேன்? அதுக்கு நான் காசு கொடுத்துறேன். எவ்வளவு தூரம் சொல்றாரு மனுஷன். அவன் சொல்றான், அதை அவன் என்ன செய்யவே இல்லை, காதல வாங்கிக்கவே, கேட்கவே இல்லை. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன். அது தமிழ்ல சொல்லுவாங்க, செவடங்காதல சங்கு ஊதன மாதிரி நீ என்ன வேணா சொல்லு, என்ன வேணா சொல்லு. ஆண்டவர் கேட்டா சொல்லுவாரு, செவிட்டு விரியன்னுவாரு. ஆண்டவர் சொல்லுவாரு, எவ்வளவு வினோதமா ஊதனால என்ன செய்யறது இல்ல, அது அப்படியே படுத்துன்னு கிடக்குமா. எது? இப்ப பாம்புக்கு மகிழ் ஊதன என்ன செய்யும்? ஆடணும் இல்லையா? அந்த பாம்பாட்டி ஊத என்ன செய்யணும்? அவன் எப்படி அது கேட்டபடி என்ன செய்யணும்? ஆடணும். இதுதான் என்னது? பாம்பு. ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த காது செவிட்டு விரியன். அந்த பாம்புக்கு என்ன இல்லை, கேட்காது. காது என்ன செய்யாது. இவன் என்னதான் வினோதமா ஊதனாலும் சரி. யாரு? இந்த பாம்பாட்டி என்னதான். இப்ப நாங்களாம் பாம்பாட்டி. நாங்களாம் யாரு? நாங்க பாம்பாட்டி. என்னதான் வினோதமா ஊதனாலும், என்னதான் வசனம் எடுத்து சொன்னாலும் நாங்க எப்படிதான் இருப்போம்? எப்படிதான் இருப்போம்? அப்படியே இருப்போம்னா 6வது கிரியை என்ன ஆவினா? ஏதோமின் ஆவி. என்ன கிரியை? என்ன சொன்னாலும் அப்படியேதான் இருப்பேன். எவ்வளவோ சொல்றாரு, நாங்க எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேதனைப்பட்டோம், எவ்வளவு உதரப்பட்டோம், எங்களுக்கு எவ்வளவு அடிச்சான், எவ்வளவு திட்டனா, எங்க சாப்பாடு கூட வெளியே என்ன செஞ்சோம், நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோமா, அவ்வளவு சிரமப்பட்டோம். கர்த்தர் கிருபையா என்ன பண்ணார்? இறங்கி எங்களை விடுதலைக்கு கொண்டு வந்திருக்காருப்பா. கொஞ்சம் நீ இறக்கப்பட்டு என்ன செஞ்சிருவேன்? நான் போயிடுவேன். நீ சும்மா விடாதப்பா, நான் நடந்து போறத காசு கொடுத்துட்றேன்ப்பா. இவ்வளவெல்லாம் சொல்றாரு. அவன் சொல்றான், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன செய்யவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். ஏகப்பட்ட பட்டயத்தோட கூட என்ன செய்யறான்? எளிமை வந்து நிற்கிறான். அப்ப இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம், அப்ப இவ்வளவு தூரம் மோசே உங்ககிட்ட சொன்னதெல்லாம், அப்ப எவ்வளவு, அப்ப அந்த ஏதோமே என்ன செய்யும்? என்ன சொன்னாலும் சரி, அது என்ன செய்யாது? சட்டை பண்ணிக்காது. என்ன சொன்னாலும், என்ன பேசினாலும், என்ன சொன்னாலும் என்ன செய்வது? அதை பத்தி சட்டை பண்ணிக்கவே தெரியாது. அதை பத்தி ஒண்ணுமே என்னடியாது உணரப்படுகிறேன்னா அது என்ன ஆவி? அது ஏதோமின் ஆவி. அந்த ஏதோமின் ஆவியை எனக்கு கட்ட அழிக்கணும். 6வது கிரியை. நேர் முழங்கால் போடலாமா? நேர் முழங்கால் போடலாமா? அப்படியே நேர் முழங்கால் பண்ணி ஜெபிக்கலாமா? இந்த 6வது கிரியை ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் அப்படி ஜெபம். நேர் முழங்கால் பண்ணிட்டு எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே தகப்பனே தகப்பனே, இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவி என்ன சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்காம போற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அபத்தமாக்கி போகும்படி ஜெபிக்கிறேன். என்ன சொன்னாலும், என்ன காரியங்களை சொன்னாலும் அதை பற்றி சட்டை பண்ணிக்காம, அதை உணர்வடையாம, அதை காதிலே வாங்கிக்காம, அதை பற்றி ஒண்ணுமே உணர்வில்லாம கடந்து போக வைக்கிற, எங்களை செயல்பட வைக்கிற இப்படிப்பட்ட அந்த ஏதோமின் 6வது கிரியை, ஏதோமின் 6வது கிரியை இன்னைக்கு இயேசுவின்
இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த 6வது கிரியை இன்னைக்கு நிர்மலமாய் போகட்டப்பா. இன்னைக்கு நிர்மலமாய் போகட்டப்பா. எல்லாம் அப்படி ஜெபிங்க. எல்லாம் அப்படி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் என்ன சொன்னாலும் என்ன காரியத்தை சொன்னாலும் எங்களை காது கொடுத்து கேட்க வைக்காம அதன்படி செய்ய விடாம எங்களை தடுக்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அல்மா ரக்க மன சேம நதுடியா ரிக்க மன கபா தடா அல்மா ரக்க மன கபா. இருதயத்தை கடினமாக்குற, இருதயத்தை கடினப்படுத்துற இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். என்ன சொன்னாலும் அதை பத்தி சட்டை பண்ணிக்காம, எவ்வளவு சொன்னாலும் அதை பத்தி காது கொடுத்து கேட்காம எங்களை ஆண்டவர் உணர்வற்றமான ஆக்கிற, உணர்வற்ற செயல்படுத்த வைக்கிற இந்த ஏதோமின் கிரியைகள், இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு வேரோடு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள் எங்களை காது கொடுத்து கேட்க விடாம எங்களை காதுல அடைச்சு வைக்க அந்த ஏதோமின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகணும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் இறங்கி ஒரு பலத்த கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஏதோமின் மேல சபைகளுக்கு மத்தியில், ஜனங்களுக்கு மத்தியில், குடும்பத்தை மத்தியில் கிரியை நடப்பிக்காதபடி கர்த்தர் அழிச்சு போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அவனுடைய 7வது கிரியை, அவனுடைய 7வது கிரியை இவ்வளவு தூரம் செய்யறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பரம்பரையா இருக்கிற வைராக்கியம். இன்னைக்கு அநேக சொல்லுவாங்க, அவங்க குடும்பத்தை எங்க குடும்பத்துக்கும் ஆகிறதில்ல, அவங்களுக்கு எங்களுக்கும் அப்போ வந்து என்ன செய்யறதில்ல, எங்கள் அப்பா காலத்துலேருந்தே ஆகிறதில்ல, எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே ஆகிறதில்ல, எங்கள் முன்னோருடைய அந்த நாட்கள் என்ன செய்யறதில்ல, எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது, எங்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை, எங்களுக்கு அவங்களுக்கும் போராட்டம், நாங்களும் அவங்களும் விரோதிகள். பரம்பரையாக இருக்கிற விரோதத்துவம் என்ன காரியம்னு சொன்னால், இது ஏதோமின் ஆவி. இது என்ன செய்யாது, விட்டு கொடுக்காது, மன்னிக்காது. அது என்ன செய்யாது, விட்டு கொடுத்து போகாது. ஏன்னாக்கா என்னது, இது எங்களுக்கு அவங்களுக்குள்ள பரம்பரை பிரச்சனை, இது முற்காலத்து பிரச்சனை, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பிரச்சனை, எங்கள் அப்பா காலத்துலேருந்து பிரச்சனை, எங்கள் அண்ணன் காலத்துலேருந்து பிரச்சனை, எங்கள் தாத்தாவுக்கு அப்பா காலத்துலேருந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்களுடைய காரியத்தை சொல்லி அப்ப இருந்து எங்கள் வாழ்க்கை வருது என்ன இருக்குது, அது தொடர்ந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அந்த வைராக்கியம் இருக்குது, அந்த போராட்டம் இருக்குது, அந்த சண்டை இருக்குதுன்னா அதுக்கு பின்னால இருக்குது எது அப்படின்னா இந்த ஏதோமின் ஆவி. இது எங்க ஆரம்பிச்ச பிரச்சனை, ஆதியாக 27 ஆரம்பிச்ச பிரச்சனை. யாருக்கும், யாக்கோபுக்கும் ஏசாமுக்கும் ஆதியாகம் 27 ஆரம்பிச்ச பிரச்சனை. என்னாகம 20ஆம் அதிகாரத்தை வந்தாலும் என்ன செய்யல, அது தீரவே இல்லை. என்ன செய்வாம, அவன் என்ன செய்ய விரும்புறான், பழைய பகையை வச்சு செயல்படுவான். அப்படி சொல்லலாம். எப்படி பழைய பகை, பழைய அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில், தாத்தாவுக்கு முன்னாடி காலத்துலேருந்து என்ன செய்வாங்க, பரம்பரை அந்த பழைய பகையை வைத்து பழைய பகையை மனசை வச்சு செயல்படுவான்னா அது எந்த ஆவி, ஏதோமின் ஆவி. அப்போ பகை என்பது நமக்கு இருக்கவே கூடாது, பகையம் இருக்கவே கூடாது. கேதர் கேட்கிறான், எத்தனை மாதிரி மன்னிக்கிறது, அவனை செஞ்சுனே இருப்பானுங்க, அப்படியே இருக்கணுமா? அவர் சொல்றார் 7 70 490 முறை இல்லை, 7 என்பது பூரணம், 70 என்பது மனிதனுடைய ஆயுசு. உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனப்புறமை என்ன செய்யணும், மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இது தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த கிரியை. இது எங்க முற்பிதாக்கள் மூலமாக பரம்பரை பகை என்று சொல்லி பரம்பரை பகையை வைத்துக் கொண்டு செயல்படுவோம்னா இது ஏதோனுடைய 7வது கிரியை. இப்படிப்பட்ட பகையை இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்யணும், உடைச்சு எறியணும். பரம்பரை பகையை, பாரம்பரியமான பகையை, முற்காலத்து பகைகளை இன்னைக்கு கர்த்தர் ஒழிச்சு இந்த ஏதோமின் ஆய்வுகளை முற்றுப்படி வைக்கும்படியா இந்த 7வது கிரியை செய்யும்படி எல்லாம் எளிமை நின்று ஜெபிக்கலாமா? எல்லாம் எளிமை நின்று ஜெபிக்கலாமா? எல்லாம் அப்படி எளிமை நின்று இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஆண்டவரே, முற்காலத்தை பகையை வைத்து, பரம்பரையா இருக்கிற பகையை வைத்து எங்களுக்கு அந்த பகை உணர்வை கொண்டு வந்து, எங்களுக்கு அந்த பகையை கொண்டு வந்து ஆண்டவரே, எங்களுக்கு அந்த பகையை கொண்டு வந்து போராடுற இப்படிப்பட்ட ஏதோமின் ஆவிகள், இப்படிப்பட்ட ஏதோமின் வல்லமைகள், இப்படிப்பட்ட ஏதோமின் கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, முற்காலத்து பகையை வைத்து, முற்காலத்து பகையை மனதில் வச்சு செயல்படுகிற, முற்காலத்து பகையை மனதில் வச்சு செயல்படுகிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள், இந்த ஏதோமின் கிரியைகள் எல்லாம் இன்னையோட கதை அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். எங்க குடும்பத்துக்கு மத்தியில், சபைக்கு மத்தியில், சபை மக்களுக்கு மத்தியில், ஏன் சபை மக்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட முற்காலத்து பகை, முன்னோருடைய பகையை மனதில் வைத்து செயல்படுகிற, மனதில் பார்த்து கிரியை நடப்பிக்கிற
இந்த ஏதோமின் ஆவி, இந்த ஏதோமின் வல்லமை, இந்த ஏதோமின் கிரியைகள் இன்னையோடு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோடு அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோட முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோட அபத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். இன்னையோட அழிஞ்சு போகும்படி ஜெபிக்கிறேன். இதுக்கு மேல அந்த ஏதோமின் ஆவி எங்க முற்காலத்தை பகையை வைத்து, முன்னோருடைய பகையை வைத்து, எங்க காலகட்டத்தில் சபைக்கு மத்தியில், குறிப்பா சபைக்கு உள்ளேயே, சச்சிபட தேவ ஜனங்களுக்கு உள்ளேயே இப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிற இந்த ஏதோமின் ஆவிகள், இந்த ஏதோமின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும்பா, அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில். இப்படிப்பட்ட அந்த 7 விதமான கிரியைகளையும் தகப்பனே இந்த நாட்கள்ல இந்த ஏதோமின் சபைக்குள்ள குடும்பத்தில் ரட்சகர் தேவ ஜனங்களை மையப்பட்டு கிரியை செய்யற இந்த 7 விதமான கிரியைகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இனி இந்த ஏதோமின் ஆவி சபைகளுக்கு மத்தியில் இந்த 7 விதமான கிரிகளை செய்யவே கூடாது. மற்ற எந்த விதங்களிலும் கிரியை நடப்பிக்கவே கூடாது. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படிப்பட்ட பலத்த கிரியை செய்ய வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க, சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க. கர்த்தர் கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரேம துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இது வரைக்கும் நான் செஞ்ச ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. செய்த உலகத்தில் கிரிகளை, குறைகளை, குற்றங்களை கத்த மன்னிங்க. இன்னும் நாங்கள் செமைய செய்வர் கிருபை தந்து காத்துள்ளுங்க. அடுத்த வாரத்துக்கு இப்பொழுது எங்களை ஆயத்தப்படுத்தி அபிஷேகம் கிருபையும் வார்த்தையை கொடுத்து ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபிக்க வச்சு ஆண்டவரை ஜெயித்து ஜெயம் எடுக்க கத்த கிருபைப்பட்ட இந்த தரிசனத்தை எதுக்காக கொடுத்தீங்களோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அதிகமான கிருபைகளை கத்தர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி ஆளுகை செய்து ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தங்களை தாழ்த்தி வலிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.